நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க இருக்கோன்னா, வீட்டில் நீங்கள் சிலைகள் வைத்து வழிபடுறீங்க அப்படிங்கும் போதும், அல்லது உங்கள் வீட்டில் பூஜை பொருட்கள் இருக்கும், அல்லது சாமி புகைப்படங்கள் இருக்கும், அதை எப்படி முறையாக சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிறத தான் பார்க்க இருக்கோம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்ஷாக அதை அணுகிறாங்க. நம்ம பூஜை பொருட்கள் அப்படிங்கிறது அவ்வளோ ஹார்ஷாக அணுகிறதுக்கான பொருட்கள் கிடையாது. அது ரொம்ப உத்தமமானது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது மேலே மதிப்பு மரியாதை நம்ம எந்த அளவுக்கு வச்சுருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்போ நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம், என்ன பண்ணக்கூடாதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ வீட்டில் சாமி படத்தை வச்சு நீங்கள் வழிபடுறீங்க அப்படிங்கும்போது அதை நம்ம சுத்தப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, புது துண்டு தனியாக வாங்கியிருக்கணும். காட்டனில் தனியாக வாங்கிக்குங்க. நம்ம பயன்படுத்தினது பழசாயிடுச்சு, பனியன் வேஸ்ட்டாக கிடக்கு, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து அதை பயன்படுத்தக்கூடாது, துடைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்போ புதுசாக நீங்கள் துண்டு வாங்கினதுக்கப்புறமா அப்புறம் தொட்டு துடைக்கிறதுக்கு தண்ணி பயன்படுத்துவோம் இல்லைங்களா, அதுக்காக தனியாக ஒரு பாத்திரத்தை வாங்கிக்கோங்க. அது பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, மெட்டலில் இருந்தாலும் சரி, தனி பாத்திரமானது அதற்காக இருக்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயம். அதில் தண்ணியை கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு, அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் போய் பாத்ரூம்லேயோ அல்லது வாஷ் பேஷன்லேயோலாம் போய் பிடிக்காதீங்க. தனியாக பைப் இருக்குது அப்படிங்கும் போதோ, அல்லது குடிக்கிற தண்ணீராக இருக்குது அப்படிங்கும் போதோ எச்சில் படாமல் இருக்குன்னா அந்த தண்ணியை பிடிச்சி பயன்படுத்துகிறது தான் சிறப்பு. அதுக்கப்புறமா நம்ம சொன்ன மாதிரி அந்த புது துண்டு அதுக்குன்னு தனியாக வச்சுருக்க துண்டில் தொட்டு நல்லா பிழிஞ்சிட்டு, அதுக்கப்புறமா அந்த சாமி புகைப்படத்தை தொடச்சிட்டு திருப்பி இன்னொரு துண்டு தனியாக வச்சுருக்கிறதுல ட்ரையான துண்டில் தொடச்சதுக்கப்புறமா பொட்டு வச்சு நீங்கள் வழிபடலாம். ரொம்ப முக்கியம், நீங்கள் சாமி படத்தை சுத்தப்படுத்துறதுனாலும் சரி, அல்லது சாமி சிலைகளை சுத்தப்படுத்துறதுனாலும் சரி, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமைகளில் கட்டாயம் நீங்கள் அந்த வேலையை பண்ணக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். அது போக மீதி இருக்க நாட்களில் விளக்கு வச்சதுக்கப்புறமும் எதையும் நீங்கள் சுத்தப்படுத்தக்கூடாது. சாயந்தரம் 6 மணிக்கு முன்னாடியே எல்லாத்தையும் சுத்தப்படுத்துறது ரொம்பவே சிறப்பான விஷயங்கிறத இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்லணும். சரி, அடுத்து ரொம்ப முக்கியமாக நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இப்போ வீட்டில் சின்ன சின்ன சிலைகள் எல்லாமே வைத்திருப்பாங்க. சிலைகளுக்கு அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது வேற, சுத்தப்படுத்துறதுங்கிறது வேற. ரெண்டையும் பிரித்து பார்க்க வேண்டும். அபிஷேகங்கிறது நீங்கள் விளக்கு வச்சதுக்கப்புறம் கூட பண்ணலாம், ஆனால் சுத்தப்படுத்துறதுங்கிறது விளக்கு வச்சதுக்கப்புறம் கட்டாயமாக நீங்கள் பண்ணக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ எப்படி சுத்தப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோன்னா, பெரும்பாலும் இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து தான் அந்த சிலைகளை நீங்கள் சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டுள்ளது. என்னென்ன? புளியை பயன்படுத்தலாம், எலும்பச்சம்பழத்தை பயன்படுத்தலாம், உப்பை பயன்படுத்தலாம், விபூதியை பயன்படுத்தலாம். இந்த பொருட்களை பயன்படுத்தி நீங்கள் சாமி சிலைகளை சுத்தப்படுத்துறதுல எந்த தவறும் கிடையாது. சரி, இதில் வேறு என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம இதை சொல்ல வந்தோன்னா, பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க, சுத்தப்படுத்தணுங்கிற பேரில் பயன்படுத்துகிற பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதை போட்டு தேய்க்கிறது. அதையும் ப்ரஷ்ஷில் எடுத்து நல்லா தேய்க்கிறது. இந்த இடுக்குலையெல்லாம் அழுக்கு இருந்துருமா அப்படின்ட்டு தேய்க்கிறது ரொம்ப அபத்தமான விஷயம். தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. சில பேர் பாத்திரம் விளக்குற பவுடரை போட்டு அதை க்ளீன் பண்ணுறாங்க. அவ்வளோ சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம மனசு விரும்புதா அப்படின்னா அதுக்கு நீங்கள் புளியை வைத்தே நல்லா தேய்க்கலாம், தவறு கிடையாது. சரி, தேய்க்கிறதுக்கு ப்ரஷ்ஷை தான் பயன்படுத்தணுமா? கட்டாயம் கிடையாது. தேங்காய் நார் இருக்குது இல்லைங்களா, தேங்காய் மஞ்சி நம்ம சொல்லுவோம்ல, அதை பயன்படுத்தி நீங்கள் சுத்தப்படுத்தலாம். பெரும்பாலும் இயற்கை பொருட்களை வைத்து சுத்தப்படுத்துறது ரொம்பவே சிறந்ததுன்னு தெரிஞ்சுக்குங்க. வெள்ளி பொருளாக இருக்குதா, நல்ல வெள்ளை வெளையர்னு இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதிலேயே நீங்கள் புளியோ அல்லது எலுமிச்சம்பழமோ திருநீரோ போட்டு நீங்கள் சுத்தப்படுத்தும் போது சுத்தமாயிடும். போதும், அந்த வெண்மை இருந்தால் போதுமானது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அது பித்தளையாக இருந்தாலும் சரிதான், வெள்ளியாக இருந்தாலும் சரிதான். சில பேர் வெள்ளியிலே முகவாடம் வச்சுருப்பாங்க, கண்மலர் வச்சுருப்பாங்க, இல்லை சிலையே வெளியில் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இப்படி சுத்தப்படுத்தினாலே போதுமானதுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதே போல் சுத்தப்படுத்துறதுக்கான இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்னன்னா, கொண்டு போய் பாத்ரூமில் போட்டோ, பாத்திரம் கழுவுற இடத்துலையோ, இந்த மாதிரி எச்சில் நிறைந்த இடங்களில் சாமி சிலையை கொண்டு போய் சுத்தம் பண்ணுறது ரொம்பவே தவறான விஷயம். சரி, அங்கெல்லாம் வைக்கலினா வேறு எங்கே வச்சு சுத்தப்படுத்துறதுன்னா, தனியாக நீங்கள் வீட்லேயே என்ன பண்ணலான்னா, 2 டப்பு தனியாக அதுக்குன்னு வாங்கிக்கோங்க. சாமி சிலைகளை சுத்தம் பண்ணுறதுக்குன்னு 2 பாத்திரம் தனியாக வாங்கி வச்சுக்கிட்டு, அதில் தண்ணியை சுத்தமான தண்ணி, எச்சில் படாத தண்ணீரை பிடிச்சி அதில் வச்சு நீங்கள் கழுவலாம். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை கொண்டு போய் நீங்கள் மரத்திற்கு ஊற்றிடலாம், தப்பு கிடையாது. அதையும் துடைக்கும் போது தனியாக ஒரு துண்டு வச்சுக்கிட்டு தான் துடைக்கணும். நம்மக்கிட்ட பழசு இருக்குது அப்படின்னு பழைய துணிகளை வைத்து அதை சுத்தம் செய்வது தவறான விஷயம் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி பூஜை ரூமை சுத்தப்படுத்துறதுனாலும் சரி,
சாமி படத்தை சுத்தப்படுத்துறதுனாலும் சரி, சாமி பொருட்களை நீங்கள் சுத்தப்படுத்துறதுனாலும் சரி, கட்டாயம் நீங்கள் தலைக்கு குளிச்சிருக்கணும். அதுக்கப்புறமா போயிட்டு தான் நீங்கள் அதெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்தணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ வேலை இல்லை அப்படின்ட்டு எடுத்தெல்லாம் சுத்தப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் சுத்தமானதுக்கப்புறமா அந்த பொருட்களை சுத்தப்படுத்துறது தான் வந்துட்டு உத்தமமாக இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் சிலைகளையும் சாமி படத்தையும் நம்ம சொன்ன மாதிரி சுத்தப்படுத்துறது தான் நல்லதுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஏன் நம்ம இப்போ அதை குறிப்பிட்டு சொல்கிறோன்னா, சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சுடுதண்ணியை கொதிக்க விட்டு அதில் புளியை போடுறது, அல்லது வந்துட்டு அதில் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விடுறது, சுடுதண்ணிக்குள்ளேயே சிலையை உள்ளே இறக்கி நாங்கள் புதுசு மாதிரி ஆக்குறோன்னு எடுத்து காமிக்கிறது. சாமிக்குன்னு கொஞ்சம் மரியாதையை கொடுங்க அப்படின்ட்டு தான் நாங்கள் கேட்குறோம். அந்த லெவலில் போய் நீங்கள் சுத்தம் படுத்தணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இயற்கையான முறையில் என்ன வெண்மை கிடைக்குதோ அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம சொன்னதுபடி வந்துட்டு பூஜை பொருள்களையோ அல்லது சிலைகளையோ வந்துட்டு சுத்தப்படுத்துறது ரொம்பவே உத்தமமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத மனசில் தெரிஞ்சுக்குங்க. இனிமேல் வர்ற காலங்களில் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டு பின்பற்றுறதுக்கு முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. அவங்களுமே இதை கடைப்பிடிக்கட்டும் அப்படின்னு தான் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நம்ம பூமி, நம்ம தமிழ், நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.